ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியலோடைய அப்டேட் பார்க்கலாம். இன்றைக்கி நாளைக்கான கதையை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஹைப்பு கொடுத்து விடுங்க. ஸ்டாலின் நிரோஷா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர கதையை தான் வந்து ஃபஸ்ட்டு காமிக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கிறாங்க, அப்பா அம்மா யாரும் கிடையாது. நேராக நிரோஷாவை தான் ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க போகிறாங்க. அவங்க நிரோஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 அண்ணனுங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஹோட்டல்லாம் கிடையாது, தள்ளுவண்டி மாதிரி தான் வச்சு இவர் ஸ்டாலின் வந்து கடையை நடத்தின்னு வராரு. இதில் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கந்தசாமின்னு பேர் இவருக்கு. நிரோஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மின்னு பேர் வச்சுருக்குறாங்க. இவங்க கந்தசாமி வந்து பொண்ணு கேட்டுட்டு லக்ஷ்மி பொண்ணு கேட்க போகும்போது லக்ஷ்மிக்கு விருப்பப்பட்டு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க அண்ணனுங்களுக்கு வந்து இதில் விருப்பம் கிடையாது. ஒரு ஹோட்டல்காரன்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்க வந்துட்டு இன்றைக்கி தள்ளுவண்டி வச்சுருக்குறான், இவனுக்கு எதுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கல்யாணத்தை நிறுத்துகிறாங்க. இவங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இன்றைக்கி கைவண்டி வச்சுருக்கிறவர் நாளைக்கு நான் வந்து ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு நாங்கள் உயர்ந்த ஒரு நிலைக்கு வருவோம், அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு உள்ளார என்ட்ரி ஆகுறாங்க. அது லக்ஷ்மி மெஸ் அப்படின்றது வந்து அந்த கடைக்கு பேர் வைக்கிறாங்க. கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 4 பசங்க இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு மருமக 2, ஒரு பொண்ணு ஒரு பையனு பேர பசங்க இருக்கிறாங்க. செகண்ட் பையன் வந்து பார்த்திங்கன்னா முருகன், இவர் தான் வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தான் ஹோட்டலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு கொஞ்சம் பொறுப்பாக இருக்கிறாரு. தேர்டாக இருக்கிற பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பு இல்லாத ஊதாரித்தனமாக காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற காசை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு விளையாட்டுத்தனமாக இருக்கிறாரு. 4வது பையன் வந்து ஒரு பொறுப்பாகவும் இருக்கிறாரு, கஷ்டம் உணர்ந்து தன்னை மாற்றிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு போகிறாங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டராகவே காமிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பையன் வந்து ஹோட்டல்லே வேலை சர்வர் மாதிரி வீட்டிலே வேலை செஞ்சுக்கிட்டு ஹோட்டலில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு மருமக வந்து சாமா கழுவி கொடுத்துட்டு சாப்பாடெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மியும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை, சாப்பாடு வேலை, ஹோட்டல் வேலை 2த்தையும் சேர்த்து அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. செகண்ட் வந்து முருகன் வந்து ஹோட்டலுக்கு தேவையான திங்ஸு, இலை, காய்கறி இதெல்லாம் வாங்கி போடுற பையனாக இருக்கிறாரு. எல்லா வேலையுமே பொறுப்பாக இழுத்து போட்டு செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹோட்டலில் ஹோட்டல்கார கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னா நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்லாம், நினச்ச நேரத்துக்கு தூங்கலாம், கல்லாப்பெட்டியில் உக்காரலாம், ரொம்ப ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணலாம், இஷ்டத்துக்கும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கனவு கற்பனையோடு உள்ள என்ட்ரி ஆக வர மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லாத, கண்டினியூஸாக வேலை, சாப்பிட்ற நேரத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்காத, இப்படி ஒரு லைஃபாக போகிற மாதிரி தான் கதையை கொண்டு போகிறாங்க. 3வது இருக்கிற பையன் வந்து ரொம்ப ஊதாரித்தனமாக காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அரட்டை அடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு அரட்டை அடிக்கிறது, பார்ட்டி பண்ணுறது அப்படின்ற மாதிரி 3வது பையனை கொண்டு போகிறாங்க. 4வது பையன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் காலேஜுக்கு தான் படிக்கிறாரு. 4வது பையன் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு பசின்னும் போது அவர் சாப்பிடாத மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஹெல்ப்பிங் மைண்டோடு இருக்கிற ஒரு பொறுப்பாக இருக்கிற பையனாக வந்து கதையை வந்து கொண்டு போகிறாங்க. நாளைக்கு கதையை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளார வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதுன்றது கதையை வந்து கொண்டு போகிறாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஏன்னா ஒரு ஹோட்டலில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வரும், மருமகங்கள் வந்து எல்லாருமே வந்து கல்லாப்பெட்டியில் உட்காரத்துக்கு தான் ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்க வேலை வாங்கிறது, ஒரு வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் அங்கே மருமகளாக வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கூட்டு குடும்பத்தில் எப்படி நம்ம ஒன்றா இருக்கணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு போகிறாங்க. அதில் வர பிரச்சனைகளை தான் இந்த ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியலை வந்து கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.